பிஜேபி வந்து எஸ்சி எஸ்டிக்கு எதுவுமே செய்யல, அவங்கள கண்டுக்காது, இது உயர் சாதியினருக்கான பேசுறீங்கல்ல, அவங்களுக்கானது தான் இது. இன்னைக்கு இந்த எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு எஸ்சி எஸ்டி சமூகத்துக்கு ஒரு கமிட்டி வச்சு எல்லாரோட எதிர்ப்பையும் மீறி ஒருத்தன் வாயை திறந்து எங்களால தான் நீ ஆட்சிக்கு பிடிச்சிருக்க, எங்களால தான் நீ ஆட்சியே வந்திருக்கன்னு சொல்லும் போது இந்த அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்து எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நானு இது நீ இவ்வளவு பேசுறியப்பா, நீ என்ன கம்யூனிட்டி கேட்கலாம்னா முழுக்க முழுக்க பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன். தமிழகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பிம்பம் ஒன்று இருக்கு. என்னன்னா பிஜேபி வந்து பார்ப்பனர்களுக்கான கட்சி, இது வந்து உயர் சாதியினருக்கான கட்சி அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு ஒரு ஆக்ட் ஒன்று வந்திருக்கு, யூஜிசி 2026 ஆக்ட். எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது. இந்த ஆக்ட்னால உயர் சாதியினரே இப்ப வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்டா எல்லாரும் வந்து இது வந்து நீங்க பண்ணது ரொம்ப தப்பு, எங்களால தானே நீங்க வந்தீங்க, எங்களால தானே ஆட்சி பிடிச்சிங்க, அதாவது பட்டியல் சமூகத்துக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றவங்களுக்கான காணொலி தான் இது. என்னன்னா இந்த யுஜிசி ஆக்ட் 2026 நோக்கம் என்னன்னா, இது ஒரு 12 வருஷமா நடந்துட்டு இருக்குது. அதாவது என்னன்னா, இந்த உயர்கல்வி படிக்கிறவங்க பெரிய பெரிய பல்கலைக்கழகத்துல உயர்கல்வி படிக்கிறவங்க எஸ்சி எஸ்டி மாணவர்கள் சாதி ரீதியா நிறைய கொடுமைகளை வந்து அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஒரு கமிட்டி உருவாக்கணும், இந்த கமிட்டி மூலியமா இவங்களுக்கு ஒரு தீர்வு காணும் போது 12 வருஷமாச்சு இந்த கமிட்டியை உருவாக்குறதுக்கு. இந்த 12 வருஷத்துல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. எனக்கு தெரிஞ்சு 20 நினைக்கிறேன். 2020 வந்து போறாங்க. 5 வருஷமா சுப்ரீம் கோர்ட்ல இதுக்கான கேஸ் நடக்குது. அப்போ சுப்ரீம் கோர்ட்ல வந்து 2024 ரிப்போர்ட் மட்டும் எடுத்து சுப்ரீம் கோர்ட்ல பாக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த 376 கேஸ் அந்த ஒரு வருஷத்துல மட்டும் பட்டியல் சமூக மக்கள், மலைவாழ் மக்கள், அதாவது எஸ்சி எஸ்டி இவங்க 2 பேரும் மேலேயும் தாக்குதல்கள் நடந்திருக்கு. கல்லூரியில தாக்குதல்கள் நிறைய, இந்த ஜாதி ரீதியான நிறைய துன்புறுத்தல்கள் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ இப்படி நடக்கும்போது தான் இந்த சுப்ரீம் கோர்ட் இதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு, இதை நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்வு கூட்டணும், இன்னும் சட்டங்களை வந்து இன்னும் டைட் கொடுங்க அப்படின்னும் போது பார்லிமெண்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இதை வந்து இப்போ ஓகே பண்ணியிருக்காங்க. யூஜிசி வந்து இந்த மாதிரி வந்து எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு மேல இதுக்கப்புறம் இது பண்ண முடியாது, இது ஒரு கமிட்டி ரெடி பண்ணிட்டாங்க. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, கூட ஜெனரல் கேட்டகரி அதாவது ஓபிசியும் சேர்த்திருக்காங்க. இப்ப எஸ்சி எஸ்டி இல்லாம ஓபிசி, இப்ப இவங்க எல்லாம் சேர்த்த உடனே இந்த உயர் சாதியினர் வராங்கல்ல, ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை நீங்க அப்ப ஒதுக்குறீங்க, எங்களை வந்து நீங்க தனியா தள்ளி விடுறீங்க, இது வந்து அப்போ இவங்களுக்கு மட்டும்தானா அந்த மாதிரி எல்லாம் இப்போ வந்து, அதாவது இப்ப என்னன்னா, ஒரு அரசு அதிகாரியா இருக்கிறவர், வடநாட்டுல அரசு அதிகாரியாக இருக்கிறவரு இன்னைக்கு ரிசைன் பண்றாரு இந்த சட்டம் வந்ததுனால. பிஜேபி சப்போர்டர்ஸ் எல்லாம் பைகாட் பிஜேபின்றாங்க. அதாவது அதுதான் இது வந்து தமிழகத்துக்கான ஒரு காணொலியா தான் இருக்கணும்னு நான் பாக்குறேன். என்னன்னா பிஜேபி வந்து எஸ்சி எஸ்டிக்கு எதுவுமே செய்யல, அவங்கள கண்டுக்காது, இது உயர் சாதியினருக்கான பேசுறீங்கல்ல, அவங்களுக்கானது தான் இது. இன்னைக்கு இந்த எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு எஸ்சி எஸ்டி சமூகத்துக்கு ஒரு கமிட்டி வச்சு எல்லாரோட எதிர்ப்பையும் மீறி ஒருத்தன் வாயை திறந்து எங்களால தான் நீ ஆட்சிக்கு பிடிச்சிருக்க, எங்களால தான் நீ ஆட்சியே வந்திருக்கன்னு சொல்லும் போது இந்த அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்து எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நானு இது நீ இவ்வளவு பேசுறியப்பா, நீ என்ன கம்யூனிட்டி கேட்கலாம்னா முழுக்க முழுக்க பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன். சோ இது எதுக்கு சொல்றேன்னா, இவ்வளவு பெரிய விஷயத்த எவ்வளவு தைரியமா வந்து பாரத பிரதமர் வந்து அழகா செஞ்சிருக்காரு. இதை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். இது வந்து அவருக்கு மேல வந்து இன்னும் மதிப்பு மரியாதை தான் நம்மளுக்கு அதிகமாகுது. இதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ஊடகங்களோ இல்ல மற்ற ஒரு இதுவோ யாரும் வந்து இது பண்ண மாட்டாங்க, என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அவங்க வந்து இதுவாயிடுவாங்களே, அவங்கள தூக்கி வச்ச மாதிரி ஆயிடுமே, பிஜேபி தூக்கி வச்ச ஆயிடுமே. தமிழகத்துல அவங்க கால் ஊன்ற யாரும் இங்க கால் ஊன்றதுக்கு கால் ஊனாததுலாம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு இங்க இருக்க ஒரு பிம்பம், இந்த மாதிரி பார்ப்பனர்கள் அப்படி இப்படி இவங்களாலதான் வந்தாங்க, அவங்களாலதான் வந்தாங்க, இவங்க காசுல தான் அவங்க வாழ்றாங்க, அப்படி இப்படின்னு பேசுறாங்கல்ல, ஏன் முன்னாடியே பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தாழ்த்தப்பட்ட சமூக மாணவர்களுக்கும் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கும் ஜெனரல் கேட்டகரி மாணவர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு சட்டம் எடுத்துன்னு வந்து
இனிமே சாதி ரீதியான எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதை எடுத்துன்னு வந்ததுக்கு பிரதமருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். இது நம்ம பாராட்டியே ஆகணும். அனைவருக்கும் நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன்.